ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் சத்தும் நிறைந்த லைன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கலந்த சாதமும் ஒரு ஃபிர்னி, அதாவது பாயசம். இது எதுக்காக நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஆடி மாதம்னாலே நம்மளுக்கு தெரியும், எல்லாருக்கும் லைனாக பண்டிகை வந்துடும். ஆடி மாதம் ஆரம்பித்தாலே பண்டிகைகள் வரிசையாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா, முதல்ல ஆடி 1ஆம் தேதி அன்னைக்கு புது மாப்பிள்ளைக்கு எல்லோரும் வீட்டில் விருந்தெல்லாம் கொடுத்துருந்துருப்பீங்க. அடுத்த ஆடி மாதத்தில் வர்ற பண்டிகைன்னு பார்த்தா ஆடி 18 ஆடி பெருக்கு. ஸோ அன்றைக்குமே பார்த்திங்கன்னா புதுமண தம்பதிகளுக்கு தான் ரொம்ப விசேஷமாக இந்த காவேரி ஆத்தங்கரையில் நிறைய பண்ணுவாங்க. அவங்க அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஆடி பெருக்கை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அன்றைக்கி வந்து எல்லோரும் ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக நிறைய கலந்த சாதம் பண்ணுவாங்க, பாயசம், வடை அந்த மாதிரி செய்வாங்க. வீட்லேயும் செஞ்சு சாமிக்கு படைக்கிறது உண்டு. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு கலந்த சாதமும் ஒரு பாயாசமும், அதுவும் நான் முதல்ல பண்ண போகிற கலந்த சாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிறுதானியத்தில் ஒன்றான சாமையில் வச்சு பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ எல்லோரும் வந்து ரொம்ப ஆரோக்கியத்தை நோக்கி போகிற அந்த சிறுதானியங்களை பற்றின விழிப்புணர்வு நிறையவே வந்துருச்சு மக்கள்கிட்டக்க. எல்லாரும் அதை தான் சாப்பிட்றதுக்காக இப்போ நிறைய வெரைட்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு கலந்த சாதம், அதாவது கலந்த சாதத்துலேயும் கருவேப்பிலை சாதம் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். சாமை கருவேப்பிலை சாதம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கைக்குத்தல் அரிசி வச்சு ஒரு ஃபிர்னி. முதல்ல நம்ம பார்க்க போகிற சாமை கருவேப்பிலை சாதம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். சாமை கருவேப்பிலை சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: சாமை அரிசி 1 கப், கறிவேப்பிலை 1 கப், தேங்காய் துருவல் 4 மேஜைக்கரண்டி, புளி கோலிக்குண்டு அளவு, இஞ்சி சிறிய துண்டு, பச்சை மிளகாய் 3, உப்பு தேவைக்கேற்ப, தாளிக்க கடலைப்பருப்பு 1 தேக்கரண்டி, உளுந்து 1 தேக்கரண்டி, கடுகு 1 தேக்கரண்டி, காய்ந்த மிளகாய் 3, வேர்க்கடலை 2 தேக்கரண்டி, பெருங்காயம் 1 சிட்டிகை, எண்ணெய் 2 மேஜைக்கரண்டி, எலுமிச்சம்பழம் பாதி அளவு. சாமை கருவேப்பிலை சாதம் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்றதுக்கு முன்னாடி அதை வந்து 2 பாகமாக நம்ம செய்ய போகிறோம். முதல்ல வந்து சாதம் தனியாக வடித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா கருவேப்பிலையை வதக்கி அதை தனியாக துவையல் மாதிரி அரைச்சிட்டு அப்புறமா 2ஐயும் கலந்து தான் நம்ம சாதம் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சாதம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது சாமை அரிசியை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம், 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கப்பு அளவுக்கு சாதம் எடுத்துருக்கீங்களோ, அதாவது அரிசி எடுத்துருக்கீங்களோ, அதுக்கு 2.25 அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது 1 கப் எடுத்திங்கன்னா 2.25 தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. அந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் இல்லைனா நெய் ஏதாவது ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த ஊற வச்சுருக்க சாமை அரிசியை அதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா திரும்ப கொதி வரும்போது அடுப்பை கொஞ்சம் மிதமாக வச்சுக்கோங்க. தீயை வச்சுட்டு நீங்கள் ஒன்றும் மூடணும்னு அவசியம் இல்லை, எதுவும் செய்ய வேண்டாங்க. அதுலேயே அது நல்லா கொதித்து அந்த தண்ணி ஃபுல்லாக இழுத்துரும். உங்களுக்கு சாதம் வந்து ரெடி ஆயிரும். அந்த ரெடியான உடனே சாதத்தை எடுத்து ஒரு ஹாட் பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தவையெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கலக்கிற வரைக்கும் அது வந்து ஹாட் பேக்கில் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதம் வந்து இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கலந்துறது முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு இப்படி எடுத்துக்கோங்க. அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா உதிரியாக வரும். இப்போ அடுத்து நம்ம துவையல் அரைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக போதும். நம்ம நல்லா இந்த மாதிரி கழுவி வச்சுருக்கிற கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த சாதமே வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக பண்ணலாம். இந்த மாதிரி துவையல் மாதிரி அரைச்சும் பண்ணலாம். நீங்கள் கருவேப்பிலை பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ நினச்சாலும் அப்போ உடனே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியும் பண்ணலாம். நான் அந்த பொடி எப்படி அரைக்கிறதுன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இது கூட காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக புளி,
அடுத்தது தேங்காய் துருவல். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. சாதத்துக்கும் சேர்த்து இந்த துவையல்லே உப்பு போட்டுக்கோங்க. லேசாக வதக்கினா போதுங்க. உங்களுக்கு வந்து கருவேப்பிலையோட நிறம் மாறக்கூடாது. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம், இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை துவையல் மாதிரி அரைக்கலாம். இப்போ இதுவே 2 விதமாக செய்யலாம்னு நான் சொன்னேன். முதல் பாதை வந்து இந்த மாதிரி துவையல் அரைச்சி பண்ணுறது. இல்லைனா நீங்கள் வந்து கருவேப்பிலை பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் சாதம் மட்டும் பண்ணிவிட்டு உடனே கலந்துக்கலாம். அப்போ அந்த கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னா, நல்லா இந்த மாதிரி கருவேப்பிலை ஒரு கப் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பெரிய கப்புக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 1/4 அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பல்லு பூண்டு. இது எல்லாத்தையும் நல்லா வாணலியில் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் அதையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துகிட்டு அப்புறம் கடைசியாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ட்ரையாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஒரு பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் கருவேப்பிலை சாதம் பண்ணலாம். அந்த உளுந்து கூட வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வெள்ளை எள்ளோ இல்லைனா கருப்பு எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இந்த கருவேப்பிலை பொடி பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் கூட நீங்கள் நல்லா எண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கருவேப்பிலை போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பொடி வந்து நல்லா பச்சையாக இருக்கும். ஆனால் கருவேப்பிலை மட்டும் வதங்கும் போது ரொம்ப வந்து வதக்கிடாதீங்க. அதில் கொஞ்சம் நல்லா காய வச்சிட்டிங்கன்னா முதல்லே வந்து நீங்கள் நல்லா நிழலில் காய வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சட்டியில் போட்டு வதக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பொடி பண்ணுறதுக்கு அப்படியே வந்து நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட இந்த கருவேப்பிலை ஆறிடுச்சு. இப்போ இதை நான் துவையெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அதுக்குள்ளே நம்மளுடைய சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம கருவேப்பிலையை வதக்கி சட்னி அரைக்கிறதுக்கு போனால் இப்போ பாருங்கள் துவையல் வந்து அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நம்மளோட துவையல் வந்து இந்த கலரில் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ரொம்ப வதக்குனீங்கன்னா பச்சை கலர் இருக்காது, கொஞ்சம் கருத்த மாதிரி ஆயிரும். ஆனால் நம்ம பொடி பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த பச்சை கலர் கிடைக்காது. உங்களுக்கு கொஞ்சம் அது வந்து கருப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் 2 விதமாக அதை செய்யலாம்னு நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து சாதத்தோடு நம்ம கலக்க போகிறோம். இந்த மாதிரி வாணலி எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலை, நம்ம ஏற்கனவே துவையெல்லாம் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் இப்போ சாதத்துக்காக 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஒரே ஒரு சிட்டிகை பெருங்காயம், நல்லா கலந்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கருவேப்பிலை சட்னி, தீயை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. தாளித்த உடனே நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சாமை அரிசி சாதம்,
நான் வந்து துவையல் அரைக்கும் போதே சாதத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டுட்டேன். நீங்கள் பொடி பண்ணி பண்ணும்போது சாதத்துக்கு கொஞ்சம் தனியாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சாமை அரிசிக்கு பதிலாக நீங்கள் வரகு அரிசியில் பண்ணலாம், திணையில் பண்ணலாம், குதிரைவாளி அரிசியில் பண்ணலாம், பனி வரகில் பண்ணலாம். இந்த மாதிரி கலந்த சாதம் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து இப்போ ஏதோ ஒன்றோட ஒன்று ஒட்டினா மாதிரி இருக்கும். ஆனால் நேரம் ஆக ஆக இது நல்ல உதிரி ஆயிரும் உங்களுக்கு. நீங்கள் தண்ணி மட்டும் ஒரு கப்புக்கு 2.5லேருந்து 2.25 கப்பு வச்சா போதுங்க இந்த மாதிரி கலந்த சாதம் பண்ணுறதுக்கு. வெறுமனே சாதம் வச்சு நீங்கள் அதில் குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதா இருந்தால் 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஈரம் ஃபுல்லாக வந்து இந்த சிறுதானியம் இந்த சாதம் அரிசி வந்து அப்படியே இழுத்துரும் உங்களுக்கு. அப்போ நேரம் ஆக ஆக தன்னால் அது வந்து உதிரியாகவே இருக்கும். இப்போ இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு எடுத்து ஒரு நல்ல பவுலில் மாற்றிடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் கட்டியே பிடிக்காது. பொதுவாக வந்து எல்லோரும் சொல்கிறது சிறுதானியத்தில் சமைக்கும் போது கட்டியாயிருதுன்றதான். ஆனால் நீங்கள் சமைக்கிற பாத்திரத்தில் எக்காரணம் கொண்டு வச்சுருக்காதீங்க. நல்லா இந்த மாதிரி கலந்தாச்சு. தீயை நல்லா குறைச்சே வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம், அது வந்து ஒரு வாசனைக்காக தான், இது வேண்டான்னா நீங்கள் விட்டுறலாம். இப்போ நம்மளுடைய சாமை கருவேப்பிலை சாதம் தயாராகிருச்சு. இப்போ இதை டிஸ்பிளேல எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். நம்ம சாமை கருவேப்பிலை சாதம் தயாராகிடுச்சு. அதை பற்றி ஒன்றுமே சொல்லலையேன்னு நினைப்பீங்க இல்லைங்களா? கருவேப்பிலை எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் அயன் சத்து நிறைஞ்சது. அதே மாதிரி சாமையிலையும் அயன் சத்து நிறைய. அதே மாதிரி இளநரை இருக்கிறவங்க அவங்களோட உணவில் கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா இளநரையை கட்டுப்படுத்தலாம். நம்ம எல்லாரும் பண்ணுறது கருவேப்பிலை எடுத்து தூக்கி வச்சுருவோம். இந்த மாதிரி ஒரு சாதம் பண்ணும்போதோ இல்லை ஒரு துவையல் அரைச்சி நீங்கள் பண்ணும்போதோ பார்த்திங்கன்னா யாரும் அதை தூக்கி வேஸ்ட் பண்ணவும் மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்குவாங்க. இதில் நல்ல அயன் சத்து நிறையா, குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப தேவை அயன் சத்து. அவங்க வந்து அவங்களோட உணவில் கருவேப்பிலையை நிறைய சேர்த்துக்கோங்க. இந்த சாமை அரிசியும் நிறைய சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்தும் போது உங்களுக்கு நல்ல அயன் சத்து கிடைக்கும். நீங்கள் எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிட வேண்டாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கைக்குத்தல் அரிசியில் ஒரு ஃபிர்னி. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். கைக்குத்தல் அரிசி ஃபிர்னி செய்ய தேவையான பொருட்கள்: கைக்குத்தல் அரிசி 1 கப், பால் 1 லிட்டர், கண்டன்ஸ் மில்க் 4 மேஜை கரண்டி, விதை நீக்கி ஊற வைத்த பேரிச்சம்பழங்கள் 15லிருந்து 20 வரை, பாதாம் சிறிதளவு, முந்திரி சிறிதளவு, ரோஸ் வாட்டர் 1 தேக்கரண்டி. இப்போ நம்ம கைக்குத்தல் அரிசி ஃபிர்னி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சுவையும் சத்தம் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தம் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவு. இப்போ அது கைக்குத்தல் அரிசி ஃபிர்னி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்கிறது தாங்க நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உயரமான குக்கர் எடுத்துக்கோங்க.
குக்கரில் வந்து நீங்கள் பால் வந்து முதல்ல ஊற்றிக்கோங்க. இப்போ அந்த பால் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கைக்குத்தல் அரிசி வந்து இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. எல்லாம் நான் ஏற்கனவே காட்டினா தான் உங்களுக்கு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உடனே போட்டோன்னா வேகவே வேகாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஊற வச்சுருங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஊற வைக்க முடியல அப்படின்னா, ஆனால் 1 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சு தாங்க ஆகணும். ஏன்னா ஊற வைக்காமல் இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக சமைக்க முடியாது. ஸோ நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மிக்சியில் எடுத்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக உடச்சிக்கோங்க. பால் பாயசத்துக்கு எப்படி பண்ணுவோமோ அரிசி ஊற வச்சு உடச்சிக்கோமோ அந்த மாதிரி இதையும் உடச்சிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம குக்கரில் தான் போட போகிறோம். ஸோ ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு. நீங்கள் வெறும் பாத்திரத்துலேயே போட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா அந்த பால்லையே அது வெந்து அது குறுகி வரணும். அதனால் நீங்கள் வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இது வந்து கைக்குத்தல் அரிசிக்கு மட்டும் இல்லை, எந்த அரிசியில் நீங்கள் பால் பாயசம் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இல்லை நம்ம பக்கத்தில் உட்காந்து கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிக்கும் இது பாலில் பண்ணும்போது, இல்லை பொங்கி ஊற்றிடும். ஆனால் குக்கரில் வைக்கும்போது உங்களுக்கு அந்த எந்த இதுவுமே ஆகாது, ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய பால் சூடாகிட்டே இருக்குது. நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சிருக்கேன் பாருங்கள். ஒன்றும் பாதியமாக உடச்ச அரிசி இது. இப்போ இந்த அரிசியை வந்து இந்த பாலில் போட போகிறோம் நம்ம. பாலில் போட்டுட்டு நல்ல ஒரு கிளறி விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடிடலாம். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பேரிச்சம்பழத்தை ஊற வச்சு வச்சுருக்கோம். கொட்டையை எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த ஃபிர்னியில் வந்து எந்த சர்க்கரையோ வெல்லமோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, வெறும் பேரிச்சம்பழம் தான் சேர்க்க போகிறோம். அதோட இனிப்பு மட்டும்தான். சப்போஸ் உங்களுக்கு வந்து டேட்டில் சிரப் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த சிரப்பை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பேரிச்சம்பழத்தை கொட்டை எடுத்துட்டு நல்ல ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். நம்ம பேரிச்சம்பழத்தை கொட்டை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நான் மிக்சியில் அரைச்சி விழுதாக எடுத்துகிட்டு வர போகிறேன். நம்ம கைக்குத்தல் அரிசி பாலோடு சேர்த்து குக்கரில் மூடி வச்சு வேக வச்சோம் இல்லைங்களா, ஒரு 3 விசில் கொடுத்தா போதும். நீங்கள் ரொம்ப நேரம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் அது ஊற வைக்கிற நேரத்தை பொறுத்து நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இல்லை கொஞ்சம் ஊற வச்சது கம்மியாக இருந்ததுன்னா கூட ஒரு 2 விசில் கொடுங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி பால்லையே நல்லா இந்த மாதிரி வெந்துடும் உங்களுக்கு. இப்போ இது கூட நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க பேரிச்சம்பழ விழுதை சேர்க்க போகிறோம். இதோட கொட்டை எடுத்து ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்க பேரிச்சம்பழ விழு. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேரிச்சம்பழத்தை இதோட கலந்துருங்க நல்லா. இது கூட கொஞ்சமாக கண்டென்ஸ் மில்க் வந்து ஆப்ஷன் தாங்க, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது எதுக்காக சேர்க்குறது அப்படின்னா பால் வந்து ரொம்ப நேரம் ஆகும் சுண்டுறதுக்கு உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறது. நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி முந்திரி பாதாம் கொஞ்சம் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம மேலாப்பில் தூவிக்கலாம். போட்டு கிளறிட்டு இதில் வந்து வாசனைக்கு நம்ம ஏலக்காய் பொடியெலாம் எதுவும் சேர்க்க போடல. ஏன்னா பால் நல்லா சுண்டாக காய்ச்சும் போது அதுக்கே ஒரு தனி வாசனை இருக்கும். அதனால் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம். எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்மளுடைய ஃபிர்னி ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு அதை பரிமாறி காட்டுறேன் மண் கப்பில் எப்படி பண்ணுறதுன்னு.
இதில் பேரிச்சம்பழம் சேர்த்ததுனால அந்த கலரே பாருங்கள் நேச்சுரல் கலர், வேறு எந்த இனிப்பும் வந்து நம்ம இதில் சேர்க்கலை. அந்த அரிசி பாருங்கள் நல்லா வெந்து பால்லையே வெந்ததுனால அதோட வாசனையே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பொதுவாகவே வந்து கைக்கூத்தல் அரிசிக்குன்னு தனி மனம் உண்டு. முந்திரி பாதாம் சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம் இருக்கவங்க இதில் குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய கைக்கூத்தல் அரிசியில் ஒரு ஃபிர்னி, அதுவும் பேரிச்சம்பழம் சேர்த்து நம்ம பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ கைக்கூத்தல் அரிசி பற்றி எதுவும் சொல்லாமல் விட்டா எப்படிங்க? அதோட சிறப்பெல்லாம் நான் சொல்கிறேன். இது வந்து ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. நம்ம தாத்தா பாட்டிலாம் சாப்பிட்டது கைக்கூத்தல் அரிசி தான். நம்ம தான் வந்து அது கலர்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாலிஷ் போட்டு வெள்ளையாக்கி ஒன்றுமே இல்லாமல் ஒரு சக்கையை தான் இவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இப்போ எல்லோரும் திரும்ப வந்து அதை தான் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. ஆனால் என்ன இதில் ஒரு சின்ன ட்ராபேக்னால் அதை ஊற வைக்க வேண்டியிருக்குது. அதுக்கு வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து காலையிலே சமைக்கிறீங்க அப்படின்னா முதல் நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சுருங்க. அது வந்து 1 மணி நேரம் தான் ஊறணும்னு கணக்கெல்லாம் கிடையாது. கூட ஊறினா தப்பே கிடையாதுங்க. கூட ஊற உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும் சாதம். இல்லை குறைச்சி நேரம் ஊற வச்சிங்கன்னா சாதம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுதான் காரணம். அதனால் நைட்டே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு சமைக்கும் போது உங்களுக்கு வந்து எப்போவும் நீங்கள் எவ்வளோ நேரம் வைப்பீங்களோ சாதம் அந்த நேரம் வச்சாலே போதும். இப்போ இந்த கைக்கூத்தல் அரிசியில் வந்து மேல் தோல் நிறைய இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த சிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நார்ச்சத்து. ஆஸ் யூஷுவல் எல்லா அரிசியிலையும் இருக்கிறது நார்ச்சத்து தான். இன்றைக்கி ஏன் எல்லாரும் அந்த நார்ச்சத்துன்னு சொல்கிறாங்களா? அந்த ஃபைபர் கண்டென்ட் நம்ம உடம்புல இல்லாதது தான் நம்மளுடைய நோய்களுக்கு நிறைய மூல காரணமாக ஆகுறது. அதனால தான் நிறைய வந்து அந்த நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த வந்து கைக்கூத்தல் அரிசியில் உங்களுக்கு சாதமாக சமைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் டிஃபன் வெரைட்டியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பாயாசம் பண்ணது, ஒரு கஞ்சி பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ஊற வச்சுட்டு அதை உடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அது குறிப்பாக வந்து குடல் புற்றுநோய் நிறைய நம்ம நாட்டை பொறுத்தளவில் அதுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது இப்போ வந்து ரொம்ப ஜங்க் ஃபுட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த கைக்கூத்தல் அரிசியில் வந்து அந்த குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய காரணிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி அரிசி வகைகளை எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம இன்றைக்கி ஆடிப்பெருக்கு ஸ்பெஷல்னு நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. கலந்த சாதம் பாயாசம்லாம் கண்டிப்பாக நம்ம அன்றைக்கி செய்வோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கலந்த சாதத்தை ஒரு சிறுதானியத்துலேயும் பாயாசம் வந்து இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய அரிசி கைக்கூத்தல் அரிசியோ இல்லை வேறு எந்த பாரம்பரிய அரிசியிலையோ நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எல்லாமே வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. பாரம்பரிய அரிசி சமைக்கும் போது கொஞ்சம் அந்த ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அது ஒன்று தான் அதில், மற்றபடி வேறு எந்த கஷ்டமும் கிடையாதுங்க. அதை சமைக்கிறதுனால நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இன்றைக்கி நம்ம 2 டிஷ் பார்த்தோம். அது எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்த்த சாமை கருவேப்பிலை சாதம். சாமை அரிசி 1 கப் எடுத்துக்கோங்க. அது 2.25 கப் அளவு தண்ணியில் நல்லா அரிசி வேக வச்சு சாதமாக வடித்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி சூடாக்கி 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், உப்பு, புளி இதெல்லாம் சேர்த்து லேசாக வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்க வேண்டாம். அந்த கலர் மாறாமல் வதக்கிட்டு அதை ஆற வச்சு நல்ல ஒரு துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்ப வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் தாளிச்சிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை துவையல் அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க சாமை அரிசி சாதமும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் அடுப்பு தீயன் மிதமாக வச்சுட்டு நல்லா கலந்துட்டு மேலாப்பில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு பிழிஞ்சு நல்லா கிளறி இறக்குனிங்கன்னா உங்களுடைய சாமை கருவேப்பிலை சாதம் தயார். அடுத்து நம்ம பார்த்தது கைக்கூத்தல் அரிசி ஃபிர்னி. 1 கப் அளவுக்கு கைக்கூத்தல் அரிசி எடுத்துக்கோங்க. அதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை மிக்சியில் ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 லிட்டர் பால் ஊற்றி உடச்சி வச்சுருக்க கைக்கூத்தல் அரிசி அதோடு சேர்த்து நல்லா ஒரு 3 விசில் கொடுத்து வேக விட்டிங்கன்னா அது நல்லா வெந்துடும். அது வெந்து மசிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஊற வச்சுருக்க பேரிச்சம்பழத்தை நல்ல மையாக அரைச்சிக்கோங்க. அந்த அரைச்ச விழுது அதோடு சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க்கு சேர்த்துக்கோங்க.
சேர்த்து எல்லாம் நல்லா சேர்ந்து வரும்போது கொஞ்சமாக ரோஸ் வாட்டரும் முந்திரி பாதாம் போட்டு கலந்து இறக்குனீங்கன்னா உங்களுடைய கைக்கூத்தல் அரிசி ஃபிர்னி தயார். என்ன நேயர்களே, இந்த வாரம் நம்ம ஆடிப்பெருக்கு ஸ்பெஷல் 2 வித்தியாசமான உணவு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக எல்லாரும் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இதில் ஏதாவது ஒன்றாவது ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் செய்யுங்க, மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்ட்டுன்னு. இதே மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியமான ரெசிபியோட மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார்.